டிடிஎஸ் ஆன் சேலரியில் வந்து இப்போ 4th மாடல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல். ஏன்னா இதில் தான் ஈச் இதுக்கு வந்து என்னென்ன ரேட்ஸ், த்ரெஷோல்ட் லிமிட் என்ன, டிடெக்டிவ் டைப் என்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் நம்ம வந்து நம்ம மேஜராக நம்ம வந்து இதை கவர் பண்ண போகிறோம். இது வந்து நான் நார்மல் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஆர் அதர் தென் இது அந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கல. டிடிஎஸ் ரேட்ஸ் எடுத்தால் பெரிய லிஸ்ட் இருக்கும். பட் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அப்ளிகபிள் ஆக வேண்டிய முக்கியமான அந்த 6 ரேட்ஸ் மட்டும்தான் நான் இங்கே எடுத்து நான் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். அதை தவிர டிடெக்டிவ் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு 1 பேஜ் ரெஃபரன்ஸுக்காக இம்பார்ட்டன்ட் ரேட்ஸ் வந்து ஒரு இதை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் இந்த மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 194C அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 194Cயில் வந்து எனி ஒர்க் நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கான்ட்ராக்டுக்கு இல்லை ஒரு சப்போஸ் பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி நீங்கள் அதில் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எனி டைப் ஆஃப் ஒர்க் இருந்தாலும் சரி இந்த 194C செக்ஷன் படி உங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா labor charges, fabrication, construction, civil work, advertisement, event management, carriage of goods, transport, catering, அப்புறம் எனி ப்ராட்காஸ்டிங், அந்த மாதிரி எனி பேமெண்ட், எனி திங் ரிலேட்டிங் டு நம்ம அவுட் சைட் நம்மளை தவிர வெளியே இருக்க ஒரு பர்சனுக்காக நம்ம பே பண்ணுறோம் எனி ஒர்க்குக்குனாலே 194C வந்துடும். ஓகே, ஸோ இங்கேயும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். மேனுஃபேக்சரிங், சப்ளை, அட்வர்டைஸ்மெண்ட், ப்ராட்காஸ்டிங், கேரேஜ், ஸோ இந்த மாதிரி எனி நேச்சர் நீங்கள் பே பண்ணாலே இந்த 194C வந்துடும். ஸோ இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்னா 1% டிடிஎஸ், கம்பெனி ஃபார்ம் எல்எல்பி அப்படின்னா 2% டிடிஎஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பர் டிரான்சாக்ஷன், அக்ரிகேட்டுக்கு வந்து 1 lakh. அதாவது நான் ஆல்ரெடி லாஸ்ட் மாடலே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருப்பேன். சப்போஸ் 20,000 நீங்கள் பே பண்ணுறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதே 40,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா பர் டிரான்சாக்ஷன் 30,000க்கு மேலே போயிடுச்சு, அதனால இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதுவே சப்போஸ் 20,000 3 டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஸோ சிங்கிள் டிரான்சாக்ஷன் லெஸ் தென் 30,000, அக்ரிகேட் வந்து பார்த்தோன்னா 60,000 தான், 1 lakh கீழே தான் இருக்குது. அப்பயும் உங்களுக்கு இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு 20,000 6 டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 மல்டிப்ளை பை 6னா 1,20,000, ஸோ 1 lakh மேலே போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ சப்போஸ் 45,000 உங்களுக்கு சிங்கிள் டிரான்சாக்ஷன் பண்ணாலே இம்மிடியேட்டாக வந்துடும். எனிதிங் சப்போஸ் ஒரு இன்வாய்ஸோ இல்லை பேமெண்ட்டோ எனிதிங் 30க்கு மேலே வந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகிடும் சிங்கிள் டிரான்சாக்ஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸம்ஷன், சப்போஸ் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்னால் அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட்டாக அவங்க வந்து நமக்கு செல்ஃப் டிக்ளரேஷன், ரிட்டன் டிக்ளரேஷன் 15I இல்லை 15Jலையோ நான் லெஸ் தென் 10 வெஹிக்கிள்ஸ் தான் வச்சுருக்கேன், எனக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள் அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. அப்புறம் டிடிஎஸ் வந்து கம்பல்சரி எக்ஸப்ஷனே கிடையாது. வெர்பல் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு இந்த இயர் கிடையாது, அந்த மாதிரி வெர்பலாக அவங்க டிக்ளேர் பண்ணாலும் அதெல்லாம் அக்செப்ட் கிடையாது. ரிட்டன் அப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபார்ம்லேயே இருக்கணும், அது மேண்டட்ரி. அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார் ராங் இயர், சப்போஸ் லாஸ்ட் இயர் டிக்ளரேஷன் எடுத்திருக்காங்க 2024-25க்கு, அந்த டிக்ளரேஷன் இப்போ கொடுக்காங்கன்னா அது வந்து வேலிட் கிடையாது. ஈச் இயர் வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து 194J, இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற செக்ஷன். அதாவது என்னென்னா 2% எப்போ வரும், 10% எப்போ வரும், ரொம்ப கன்ஃபியூஷன். சப்போஸ் நீங்கள் 2% பிடிக்கிற இடத்துல 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, ஹை ரேட் பண்ணால் ப்ராப்ளமே இல்லை. சப்போஸ் 10க்கு பதில் நீங்கள் 2% டிடிஎஸ் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா 8% ஷார்ட் டிடெக்ஷன் சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வரும், தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாமே வரும். ஸோ என்னோட சஜஷன் ஃபஸ்ட்டு என்ன செய்யுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, 194JB அப்ளிகபிளாக பாருங்கள். சப்போஸ் இந்த 194JBனா என்ன சொல்கிறோம், இவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இது வந்து 194JB படி 10% டிடிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ சப்போஸ் அட்வொகேட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் ஆர் இது மாதிரி CACA, ICAA அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆர் இன்டீரியர் டிசைனர் ஆர் ஃபிலிம் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ்
அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்க்கு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுறது, அவங்க ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ வந்து 194J செக்ஷன் படி அவங்களுக்கு ஜேபி செக்ஷன் படி 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுங்கள். அதை தவிர சப்போஸ் அவங்ககிட்ட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை, ஜஸ்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி டெக்னிக்கல் சர்வீஸ் நமக்கு ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுங்கள். இது இண்டிவிஜுவல்னாலும் அதர் தென் இண்டிவிஜுவல்னாலும் சேம் ரேட் தான், 2% 10%. இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று இருக்குது, 50,000 பர் இயர். இதுக்கு முன்னாடி 30,000 பர் இயர் வந்து இருந்தது. இப்போ வந்து 50,000 பர் இயராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட், இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 194I, இது வந்து இதுலேயும் வந்து 2 செக்ஷன்ஸ் வருது. 194I வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்ஸ், 194IB வந்து லேண்ட் பில்டிங் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங். 2% வருமா 10% வருமானு அகெயின் இதுக்குமே கன்ஃபியூஷன். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ரொம்ப சொல்கிறது, மூவபிள் அசட்டுக்கு நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணிங்கன்னா 2%, இம்மூவபிள் இதுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணிங்கன்னா 10%. தட்ஸ் இட். ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஷினரி, எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர், வெஹிக்கல், அந்த மாதிரி மூவபிள் அசட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2%. ஆஃபீஸ், கோடவுன்னு, ஷாப்பு, ஆஃபீஸில் இருக்க ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 10%. ரெண்டுக்குமே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 50,000 பர் மந்த். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி 20,000 பர் மந்த் இருந்தது. இயர்லி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 2,40,000 இருந்தது. இப்போ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 பர் மந்த் வரைக்கும் டிடிஎஸ் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோட்டல் அக்காமடேஷன் வந்து இந்த ரெண்ட் கான்செப்டில் வராது, அதுக்கு டிடிஎஸ்லாம் பிடிக்கணும் விஷயம் இல்லை இந்த 194Iயில். அப்புறம் 194A, இது வந்து பார்த்தோம்னா நம்ம சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பர்சன் வந்து நம்ம என்ன செய்வோம், பிஸ்னஸ் நடத்துறதுக்காக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம லோன் வந்து நம்ம வாங்கியிருப்போம். யார்கிட்ட, நம்ம இப்போ சப்போஸ் கம்பெனினா டைரக்டர்கிட்ட, இல்லை பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஸ் கிட்ட, இல்லாட்டி இண்டிவிஜுவல்னால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டட் பார்ட்டிஸ், இல்லாட்டி என்பிஎஃப்சி இல்லை இன்டர் கம்பெனி, அந்த மாதிரிலாம் நிறைய லோன்ஸ் வாங்கியிருப்போம். அந்த லோனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா 10% டிடிஎஸ் படிக்கணும். இந்த லிமிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 50,000 இருந்தது, இப்போ 10,000 இந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் முக்கியமான அமெண்ட்மெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அதாவது பேங்க்குக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, ஷெட்யூல்டு பேங்க், நீங்கள் வந்து பேங்க்கில் ஓடி வாங்கியிருக்கீங்க, டேர்ம் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரினா அதுக்கெலாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்த மேலே சொன்ன அந்த கேட்டகரிஸ்லலாம் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி டிடிஎஸ் டிடெக்ஷன் பண்ணணும், இல்லாட்டி அந்த எக்ஸ்பென்சஸ் அலோவபிளே கிடையாது. அதை தவிர அகெயின் வந்து பார்த்தோன்னா கமிஷன் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி 15,000 இருந்துச்சு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், இப்போ வந்து 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரேட்ஸ் 5% இருந்தது, இப்போ 2%-ஆக வந்து மாற்றிருக்காங்க. கமிஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியேட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பிஸ்னஸ் எனக்கு வேணும், அதுக்காக நம்ம வந்து சேல்ஸ் கமிஷன் தரோம், ஸ்டாக் புரோக்கர் கமிஷன் தரோம், இன்சூரன்ஸ் கமிஷன் தரோம், ப்ரொக்யூர்மெண்ட் கமிஷன் தரோம். ஸோ எனி கமிஷன் ஒரு ஏஜென்ட்க்கு வந்து நான் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாமே இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகிடும். 20,000க்கு மேலே அந்த கமிஷன் பே பண்ணால் நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். எதுக்கெலாம் அப்ளிகபிள் கிடையாதுன்னு பார்த்தோன்னா, ட்ரேட் டிஸ்கவுண்ட், நம்ம வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்ணும்போது, இல்லை நம்ம வாங்கும் போதே நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்குது, பல்காக வாங்குகிறோம்னு சொல்லி பர்றது வந்து 10க்கு பதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னா இதெல்லாம் கமிஷன் கிடையாது, இது ப்ரைஸ் டிடெக்ஷன். இதுக்கு வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள் கிடையாது. அதே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இதில் வராது, அது தனி செக்ஷன் 194D, அது இங்கே கவர் ஆகலை, இது கிடையாது. ஸோ கமிஷன், அதாவது கமிஷன் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸில் போட்டாங்க அப்படின்னா இது அப்ளிகபிள் கிடையாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. எனி ஹெட்டில் போட்டாலும் கமிஷன் நேச்சரில் இருந்துச்சுன்னா கம்பல்சரி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது 194Q. இதை பற்றி ஒரு ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சேனலில் இருக்குது. டீட்டெயில்டாக வேணும், எனக்கு ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நம்ம புரியும்.
இப்போ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 10 crores பையர். இப்போ நான் தான் பையர், எனக்கு பர்ச்சேஸ் இருக்குது, நான் பையர் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் இயரில் 10 crores மேலே என்னோட டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த செக்ஷன் அப்ளிகபிள், இல்லாட்டி அப்ளிகபிள் கிடையாது. இல்லாட்டி இந்த செக்ஷனே நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. 10 crores மேலே போச்சுன்னா மட்டும்தான் இந்த செக்ஷன் உங்களுக்கு அப்ளிகபிள். 10 crores மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பர்ச்சேஸ் நீங்கள் யார் யார்கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்ட்டிக்கிட்ட சப்போஸ் 50 lakhs மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 50 lakhs மேலே இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் 0.1% டிடிஎஸ் படிப்பாங்க. 50 lakhs படிக்க தேவையில்லை. சப்போஸ் 60 lakhs நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50 lakhs மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 10 lakhs மட்டும் 0.1% டிடிஎஸ் படித்தா போதும். ஓகே, இதை பற்றி டீட்டெயில்டாக இருக்க ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பேனே இல்லை, அதாவது யூஸ்வலாக பேன் இல்லைன்னா என்ன செய்வோம், ஹையர் ரேட் 20% வரும். இந்த செக்ஷன் மட்டும் என்ன செய்கிறது, 206 ஏஏ செக்ஷனே ஓவர் ரைட் பண்ணிடுது. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க டிடிஎஸ் 5%. டிடிஎஸ் பேன் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 0.1%, பேன் கொடுக்கலன்னா 5%. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொன்று இதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் ஆல்ரெடி நமக்கு டிசிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நமக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நமக்கு 26 ஏஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது டிசிஎஸில் அப்படின்னா 194Q வந்து பண்ணணும் அவசியமே இல்லை. அதாவது இந்த 2 செக்ஷனில் ஒன்று தான் அப்ளிகபிள். 206 படி அவங்க டிசிஎஸ் பண்ணிட்டாங்கன்னா 184Q பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதை சம்மரைஸ் பண்ணுறோன்னா 10 crores மேலே இருந்துச்சுன்னா தான் வரும். 50 lakhs மேலே பர்ச்சேஸ் பண்ணுற பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் 0.1% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அடுத்த செக்ஷன் பார்த்தோன்னா செக்ஷன் 206 ஏஏ, அதாவது நோ பேன் ரூல். அதாவது என்கிட்ட பேனே இல்லை, நம்ம கேட்குறோம் சார் நாங்கள் வந்து கமிஷன் கொடுக்குறோம், அவர் பேனே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, பேன் கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்ன செஞ்சிடணும், 20% பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 194க்கு சொல்கிறோம் பார், 2%, பேன் இல்லைன்னா 20%. ஷார்ட் டிடெக்ஷன் சொல்லி 18% உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க நோட்டீஸ். ஸோ பேன் வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேன் வந்து 10 characters இருக்கும், 9 characters டைப் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி தப்பாக பண்ணிங்கன்னா பேனே இல்லை சொல்லிவிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ பேன் வந்து கம்பல்சரி நீங்கள் டிடிஎஸ் ஒர்க் பேப்பர் பண்ணும்போது எல்லா டிடெக்டிவ்க்கும் பேன் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணணும். பேன் இல்லைனாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்களும் டிடிஎஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இப்போ பேன், நான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேன் கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், நம்ம 194C பண்ணும்போது சொன்னோம் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு 1%, அதர் தென் இண்டிவிஜுவல் அதுக்கு வந்து 2%ன்னு. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அவங்க எந்த மாதிரி டிடெக்டிவ், எந்த ரேட் அப்ளிகபிள், அவங்க பேன் வேலிடா இல்லையா நான் எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதாவது பேன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு 3 வந்து என்டிட்டி கோடாக இருக்கும், செகண்ட் 4th வந்து தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்டிட்டி டைப். இதுதான் அந்த டிடெக்டிவ் டைப் சொல்கிறோம்ல, இந்த 4th கேரக்டர் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து சர்நேமோட ஃபஸ்ட் லெட்டராக இருக்கும், 4 numbers சம் சீக்வன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக், லாஸ்ட் நம்பர் ஒரு டிஜிட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் பேனோட ஸ்ட்ரக்சர். இதில் 4th கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த ரேட்டுன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் 4th லெட்டர் வந்து பி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் பர்சன், ஸோ 1% டிடிஎஸ் அப்ளிகபிள். ஹெச்ன்னு இருந்துச்சுன்னா ஹெச்யூஎஃப், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, 1% டிடிஎஸ் அப்ளிகபிள். எஃப், சி, எஃப்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், சினா ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் ஆல் கம்பெனி சி, ஏனா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், B means body of individuals, T na trust இல்லாட்டி AOP artificial person, அந்த மாதிரி AOP அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா 2% உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ இந்த நீங்கள் டிடெக்டிவ்கிட்ட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னு பேன் வாங்குறீங்க அப்படின்னா 4th லெட்டர் பாருங்கள், இந்த கேரக்டர் பாருங்கள், இந்த கேரக்டர் வச்சு அவங்க இண்டிவிஜுவலாக ஹெச்எஃப்பாக அதுதான் இண்டிவிஜுவலாக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொன்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட யூஸ்க்கு வச்சுக்கலாம். 194C சேலரி பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம வேறு ஒரு கோர்ஸில் பார்க்க போகிறோம்.
இப்போ 194A வந்து 10,000, இண்டிவிஜுவல் அதர் தென் இண்டிவிஜுவல் ரெண்டுக்குமே 10% தான். கான்ட்ராக்ட் 194C 30,000 பர் டிரான்சாக்ஷன் ஆர் 1 lakh பர் இயர் அப்படி இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல்னா 1%, அதர் தென் இண்டிவிஜுவல் 2%. கமிஷனுக்கு 20,000 லிமிட்டு 5%, அதர்ஸ்க்கு 5 நோ இது 2%, சாரி ராங்காக இருக்குது. இதில் ரேட் வந்து ராங்காக இருக்குது, 2%. இப்போ வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் கமிஷனுக்கு வந்து 5% கிடையாது, 2%. ரெண்ட் 50,000 லிமிட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 20,000 இருந்தது, 50,000 மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்லாப் ரேட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவல் ப்ராப்பர்ட்டினா 2%, இம்மூவல்னா 10%. டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு 2%, ப்ரொஃபஷ்னல்னா 10%. இண்டிவிஜுவல் நான் டேக்ஸ் ஆடிட் கிளைண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் 50,000 ரெண்ட் மேலே பே பண்ணாங்கன்னா 5%. நான் டேக்ஸ் ஆடிட் கிளைண்ட் 194M பற்றி நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் மாடலில் பார்த்துருப்போம், அதில் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இந்த செக்ஷன் தெரியல அப்படின்னா 54L அப்படின்னா 54 lakhsக்கு மேலே நமக்கு எனி கான்ட்ராக்ட் ஆர் ப்ரொஃபஷனல் ஃபீஸ்க்கு நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5%. அப்புறம் 194Q இப்போ தான் பார்த்தோம், 50 lakhs பர் மந்த்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 0.1% TDS அப்ளிகபிள். பேனே இல்லை அப்படின்னா 20% ஆர் ஹை, எது வந்து ஹையாக இருக்கும் 20% ஆர் ஹை ரேட் விச் ஹையரோ அது வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சார்ட், இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காமன் கன்ஃபியூஷன், இது வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், ப்ராக்டிக்கலாக யாரெல்லாம் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் ஃபேப்ரிகேஷன் சார்ஜஸ் வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் போட்டுருவாங்க. ரிப்பேர்ஸ் வந்து டிடிஎஸ் கிடையாது, அதனால் டிடிஎஸ் இல்லைன்றாங்க. ராங். நீங்கள் லேபர் சார்ஜஸ் பே பண்ணுறது எனி ஹெட்டில் போட்டுக்கோங்க, எந்த அக்கௌண்ட்லனாலும் போட்டுக்கோங்க, அது இரலவெண்ட். நீங்கள் வந்து லேபர் அண்ட் ஃபேப்ரிகேஷன்னாலே கரெக்டான என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 194C படி அந்த அப்ளிகபிள் ரேட் வந்துடும். ஆடிட் ஃபீஸ்க்கு 2% போடுறது தப்பு. சிஏ வந்து ப்ரொஃபஷ்னல், டெக்னிக்கல் கிடையாது, 10%. அப்புறம் கன்சல்டன்ட்க்கு பே பண்ணுறது 1% பண்ணுறது கான்ட்ராக்டர் மாதிரி தப்பு. கான்ட்ராக்டர்னா ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ்னாலே 194JP வந்துடும் 10%. ஸோ இது அப்ளிகபிள், கான்ட்ராக்டர் கிடையாது. அப்புறம் அன்செக்யூர்ட் லோனுக்கு வந்து நான் டிடிஎஸ் படிக்கணும், டேரக்டர்கிட்ட தான் லோன் வாங்கியிருக்கோம், நம்ம எதுக்கு டிடிஎஸ் படிக்கணும்? நோ, ராங். டேரக்டர் வந்து பேங்க் கிடையாது, கம்பல்சரி பண்ணியே ஆகணும். சேல்ஸ் கமிஷனை செல்லிங் எக்ஸ்பென்சஸில் போடுறது, அதனால் இது வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் இல்லைன்னு பண்ணாமல் இருக்கிறது ராங். அப்புறம் கான்ட்ராக்டர் வந்து கம்பெனி, அதனால் நான் டிடிஎஸ் 1% டிடிஎஸ் பிடிக்கிறது, 2% பண்ணாமல் ராங். இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் 1%, அதர் தென் இண்டிவிஜுவல் 2%. ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டீட்டெயில்டாக 194J, 194C, 194I, 194AQ இந்த வந்து மெயினான செக்ஷனை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அது தவிர பேன் இல்லைன்னா எந்த மாதிரி இம்ப்ளிகேஷன் வருதுன்றதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த இதில் பார்த்தோம். தேங்க்யூ.